திருச்சியிலிருந்து ஷார்ஜாவுக்கு 180 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென நிறுத்தப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட சில வினாடிகளிலேயே மீண்டும் ஓடுதள பாதையில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரமாக விமானத்திற்கு உள்ளேயே காத்திருப்பதால் 180 பயணிகளும் அவதியடைந்திருக்கிறார்கள். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் வல்லுநர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. திருச்சியிலிருந்து ஷார்ஜா புறப்பட்ட விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனுடைய முழு விவரங்கள் என்ன? எப்போ சரி செய்யப்பட்டு அது விமானம் மீண்டும் ஷார்ஜா புறப்பட செல்லும்? வணக்கம். திருச்சி விமான நிலையத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கான மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், ஓமன், துபாய், ஷார்ஜா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு இயக்கப்படும் விமானங்களில் அதிக அளவிலான பயணிகள் பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருச்சியிலிருந்து ஷார்ஜாவிற்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் இன்று காலை 4:45 மணிக்கு 126 பயணிகளுடன் புறப்பட்டு ரன்வே வரை சென்றபோது அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து மீண்டும் அந்த விமானம் விமான நிலையம் முனைவாகத்தில் கொண்டு வரப்பட்டு பயணிகள் அனைவரும் விமானத்திலேயே அமர வைக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்ய முடியாத நிலையில் வந்து வருகிறது. இந்த நாள் விமானத்தில் உள்ள குழந்தைகள், வயதானவர்கள் உள்ளிட்ட பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதற்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகளை விமான நிலையத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பயணிகள் விமான நிலையத்திலிருந்து சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. மீண்டும் விமானம் இன்று காலை 11 மணிக்கு பாம்பேயிலிருந்து மீண்டும் ஷார்ஜாவிற்கு விமானம் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்.